போன பாட்டுல நம்ம சிவனும் பார்வதியும் மாலை மாத்திக்கிட்டாங்க. சிவனோட அழக பார்த்து இவர்தாயா தன்னோட மாப்பிள்ள அப்படின்னு ஒத்துக்காத நம்ம மாமியாலும் இப்ப ஒத்துக்கிட்டு இந்த தம்பதிகளை அரண்மனைக்குள்ள வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. அடுத்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் சேர்ந்து ஒரு சீட்ல உட்கார வச்சுட்டு கல்யாண பொண்ணோட அப்பா பர்வதராஜன் மாப்பிள்ளையான நம்ம சிவனை வணங்கி அவருக்கு பாத அபிஷேகம் பாத பூஜை செய்யறாரு. அடுத்து கல்யாண சம்பிரதாயங்கள் எல்லாம் கரெக்டா நடக்க வைக்கிறதுக்காக காசியிலிருந்து கூட்டி வரப்பட்ட ரிஷி இவர்தான் இனிமே கல்யாணத்துல என்னென்ன சம்பிரதாயம் எல்லாம் செய்ய போறாங்க, எப்படி செய்யணும் இதெல்லாம் சொல்றதுக்காகவே கூட்டு வரப்பட்டவர். அவர் பர்வதராஜன் கிட்ட மாப்பிள்ளைக்கு பாத பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா மாப்பிள்ளையோட வீட்டுல இருந்து வந்தவங்க, திருமண ஊர்வலத்துல இருந்து வந்தவங்க அப்படின்னு இப்படி எல்லாருக்குமே பாத பூஜை செய்யணும்னு சொல்றாரு. இது சம்பிரதாயமா? அப்படி பார்த்தா எவ்வளவு பேருக்கு செய்யணும் சொல்லுங்க? மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்ல, மாப்பிள்ளையோட வந்தவங்க, திருமண ஊர்வலத்துல வந்தவங்க எல்லா பேருக்கும் பாத பூஜை செய்யணுமா, கால கழுவணுமா? நம்ம பர்வதராஜன் பரவாயில்ல நம்ம பொண்ணுக்காக தானே செய்யணும், சம்பிரதாயம் என்னன்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு தயாராயிட்டாரு. ஆனா சப்தரிசிகள், தேவர்கள், நாரதர்னு கடைசியா இருக்கிற நம்ம சிவகணங்கள் வரைக்கும் எல்லா பேருமே வேண்டா சாமி வேண்டா, நீங்க அரசர், நீங்க எங்க காலத்தோட வேண்டாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க. பட் அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம பர்வதராஜன் விடுற மாதிரி தெரியல. சும்மா தட்டுல கால வைங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பாத பூஜை செஞ்சு முடிக்கிறார். இதெல்லாம் பாக்குற நம்ம சிவன் பார்வதி உட்பட அந்த சபையில இருக்கிற எல்லா பேருக்கும் சந்தோஷம். இப்போ அந்த காசி ரிஷி மாப்பிள்ள சைடுல இருக்கிறவங்களுக்கான பூஜை முடிஞ்சிருச்சு, இனி அடுத்து கல்யாண பொண்ணுக்கான பூஜையை செய்யணும்னு சொல்றாரு. அப்ப நம்ம கிளவி உள்ள புகுந்து கல்யாண பொண்ணுக்கான பூஜையை மாப்பிள்ளையோட அப்பா தான் செய்யணும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுது. இதை கேட்டதுமே நம்ம பசங்க எல்லாம் இப்ப என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி சபையில இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே என் சைடுல இருந்து செய்ய வேண்டிய எல்லா சம்பிரதாயங்களையுமே ரிஷி அத்ரி தான் செய்யணும். ரிஷி அத்ரி யாரு? நம்ம மாதா அனுஷியாவோட புருஷன், சந்திரனோட அப்பா. அவரை கூப்பிடுறாரு நம்ம சிவன். இதை கேட்டதும் அந்த ரிஷி அத்ரி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவரோட இடத்துல இருந்து எந்திரிச்சு சபைக்கு முன்னாடி வந்து சிவனை வழிபட்டு, மகாதேவா நீங்க என்ன உங்களோட அப்பா ஸ்தானத்துல வச்சு என்ன பாக்குறீங்க? ஆனா பிரபு, நான் ஒரு துச்சமான மனித பிராணி, உங்களோட சேவகன், உங்களோட ஆசையே என்னோட ஆணை. இன்னைக்கு கல்யாண பொண்ணான பார்வதி தேவிக்கு பூஜை செய்யற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்து என்னோட எல்லா தவங்களுக்குமான ஒரு முழுமையும் ஒரு பலனையும் எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்க பிரபு அப்படின்னு சொல்லி நம்ம சிவனை மறுபடியும் வணங்கி ஹரஹர மகாதேவ் அப்படின்னு அவரை சொல்ல சபையே கோஷம் போட்டு அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அடுத்து நம்ம அத்ரி ரிஷி பார்வதி தேவியோட கையில தேங்காய், பூ, பழம் இதெல்லாம் கொடுத்து கல்யாண பொண்ணுக்கான பூஜையை முடிக்கிறார். அடுத்து நம்ம காசி ரிஷி இந்த பூஜை முடிஞ்சிருச்சு, இனிமே மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தவங்களும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அடுத்து பொண்ணு வீட்டுக்காரங்க சாப்பிடணும், இதுதான் சாப்பிடுற ஆர்டர் அப்படின்னு சொல்லி சாப்பிடுற இடத்துக்கு எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற. இன்னும் நோட் பண்ணிக்கணும், நம்ம பார்வதி தேவி சிவனோட இந்த அழகான ரூபத்தை இன்னும் நிமிர்ந்து கூட பார்க்கல. இதை நோட் பண்ண நம்ம சிவன் என்ன நிமிர்ந்து பார் பார்வதி அப்படின்னு மனசுல கூப்பிட்டு பாக்குறாரு. பட் நம்ம பார்வதி டார்லிங் கொஞ்சம் கூட அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்க. அடுத்து நடுவுல தெர போடப்பட்டு இருக்க மாப்பிள்ளையும் அவர் வீட்டாட்களும் ஒரு சைட்லயும், இன்னொரு பக்கத்துல நம்ம பொண்ணு வீட்டு ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சம்பிரதாயப்படி மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டு ஆட்களும் தான் முதல்ல சாப்பிடணும். அதுக்காக நம்ம சிவனுக்கும் தேவர்கள், சப்தரிசிகள், நாரதர், ததீசி முனிவர் இவங்க எல்லாருக்கும் திரையோட ஒரு சைடுல சாப்பாடு பரிமாறப்படுது. இப்ப கூட அட்லீஸ்ட் திரை வழியா கூட நம்ம பார்வதி தேவி சிவனை பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃபுல் வெக்கத்துல நம்ம சிவனை நேருக்கு நேர் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. சிவனு சிரிச்சுட்டே பார்வதி தேவியோட அந்த வெக்கத்தை ரசிக்கிறார். அடுத்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம பர்வதராஜன் மாப்பிள்ளை சிவங்கிட்ட, மாப்பிள்ளை இனி அடுத்து எல்லா சம்பிரதாயங்களையும் முடிச்சிட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும், அதனால என்னோட வேண்டுகோள், நீங்க இப்பவே உங்க பசி அடங்குற வரைக்கும் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. நம்ம சிவனும் பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடணும், அதான மாமா? சரின்னு சொல்லிவிட்டு பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடணும்னு மாமாவோட ரிக்வெஸ்ட், மாமனாரோட ரிக்வெஸ்ட். மாப்பிள்ள ஓகேன்னு வேற சொல்லிட்டாரு. சொல்லிட்டு சிரிச்சிட்டு சரி நல்லா வயிறார எல்லாரும் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு சிவன் மாப்பிள்ளை வீட்டு ஆட்களை. சோ நம்ம ஆட்கள் எல்லா வேற ஒரு பிடி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிவன் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சிட்டாங்க. ஆனா நம்ம சிவன் மட்டும் இன்னும் சாப்பிட்டு பந்தியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு, எந்திரிக்க மாட்டேங்கிற. செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் அப்படின்னு அவர் பாட்டுக்கு சட்டியில இருக்கிற எல்லா சாப்பாடையும் தட்டுல கொட்ட சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. முதல்ல நம்ம சிவன் இப்படி சாப்பிடுற அந்த அழகை பார்த்து ரசிக்கிறவங்க அடுத்து ரெண்டு வீட்டு ஆட்களுமே இப்ப நம்ம சிவனை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சாப்பாட அநியாயத்துக்கு மனுஷன் ஒத்தாலா இருந்து காலி செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்க. இப்படி நம்ம சிவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நிலைமை கைமீறி போயிடும், அடுத்து போடுறதுக்கு சாப்பாடு இருக்காது அப்படிங்கறத உணர்ந்து நம்ம காசிப முனிவர் நாரதர் கிட்ட, நாரதரே சிவபெருமானோட பசி அடங்கவே அடங்காது, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குற. பக்கத்துல இருக்கிற நம்ம பிரகுமுனியும், நாரதா சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க, இப்படியே நம்ம சிவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாருன்னா அப்புறம் எல்லா சாப்பாடும் காலி ஆயிடும், அது நம்ம ராஜா பர்வதராஜனுக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொண்டு போய் கொடுக்கும் அப்படிங்கிற. நம்ம நாரத முனியும், ரிஷிகளே நான் எப்படியா மகாதேவர் கிட்ட போய் சாப்பிட்டது போதும் சீக்கிரமா எந்திரிங்கன்னு என்னால சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது, சரி வேற ஏதாவது போய் சொல்லி பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சிவன் கிட்ட போறாரு. போய் மகாதேவா, ஆண்டவா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு போல அப்படின்னு கேக்குறாரு, பேச்சு கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம சிவன் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி ஆக்ஷன்லயே பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்க சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஐயா ஏதாவது பேசுவாரு, பேச்சு கொடுப்பாரு, அடுத்த டயலாக போடலான்னு பார்த்தா இவர் சைகையிலேயே பேசிட்டாப்லையா. நாரதர் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்க நம்ம நந்தி தேவர் சிவன் கிட்ட போய், பிரபு நீங்க சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற அந்த சாப்பாட்டை தான் மாதா சாப்பிடணும், அப்பதான் இந்த சம்பிரதாயம் முடியும்னு சொல்றாரு. ஆனாலும் நம்ம சிவன் எல்லாம் சுத்தமா கேட்கவே இல்ல, அடிச்சு மாட்டிக்கிட்டு இருக்க. சிவன் ஏன் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காருன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நந்தி தேவர் நாரதர் கிட்ட போய், நாரதரே பிரபு சாப்பிடறத பார்த்தா எல்லா சாப்பாடும் காலி ஆயிடும் போல தெரியுது, இன்னும் நிறைய பேர் வேற அடுத்து சாப்பிட வேண்டி இருக்கு, ஒருவேளை மறுபடியும் சமைச்சாலும் நம்ம மாதா
பசியோட ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி போயிடுமே, என்ன பண்றது அப்படிங்கிற. திரைக்கு இந்த பக்கத்துல ஜெயா விஜயா 2 பேரும் பார்வதி தேவி கிட்ட ஓடி வந்து, ஏமா கல்யாணம் பண்ண, நீ சாப்பிடுறதுக்குன்னு உன்னோட புருஷன் எதையுமே மிச்சம் வைக்க மாட்டார் போலயே, இங்க இருக்கிற சட்டிகளை விட, இங்க இருக்கிற இந்த சட்டிகளை விட சமையலறையில இருக்கிற சாப்பாடு கூட மிஞ்சாதுமா, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காரு உன் புருஷன் அப்படின்னு சொல்லி பார்வதியை ஓட்டுறாங்க. பார்வதிக்கோ என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சிவன் இன்னும் கொண்டா கொண்டா அப்படின்னு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. அடுத்து நம்ம கிளவி ஜெயா விஜயா கிட்ட, நீங்க 2 பேரும் சமைக்கிற இடத்துக்கு போய் அங்க நிலைமை என்னன்னு பார்த்துட்டு ஓடியாங்க அப்படின்னு சொல்லுது. அவங்க 2 பேரும் அங்க ஓடுறாங்க. கிளவி எல்லாம், என்னையா ஆள் இந்த சிவன் இப்படி சாப்பிட்டுட்டே இருக்காரு அப்படின்னு வாயில கை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து சமையல் அறையில பார்த்தா எல்லா சட்டியில இருக்கிற சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. இத பாக்குற ஜெயா விஜயா, இப்ப என்ன பண்றது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து சமைச்சு வச்ச சாப்பாட சிவன் ஒத்த ஆளா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இன்னும் சாப்பாடு வேணும், சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது தெரியாம முழிக்கிறாங்க. அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற சமயக்காரர், இப்படி சாப்பிட்டு எல்லா சாப்பாடும் காலி ஆயிருச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை இப்ப நம்ம மகாராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட ஓடுறாரு. ஓடி போய் ராஜா கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல, உடனே அவரு, ஒரு சமயக்காரரா இருந்துட்டு நீங்க எப்படி இப்படி எல்லாம் காலின்னு வந்து என்கிட்ட சொல்ல முடியும், என்னோட மாப்பிள்ளையே என்னால சாப்பிட்டது போதும் எந்திரிக்கணும் சொல்ல முடியாது, போய் இன்னும் நிறைய சாப்பாடு தயார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கஜானால இருக்கிற அத்தனை மூட்டையும் காலியானாலும் பரவாயில்ல, சமைச்சு போடுங்க. சிவன் இந்த பக்கத்துல வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காப்ல. இத பாக்குற ஒரு சிவகணம், டேய் இப்ப எப்படா பிரபு சாப்பிடுறத நம்ம நிறுத்துறது அப்படின்னு கேக்குது. அதுக்கு ஒரு அசுரன், இப்படி எல்லாரோட சாப்பாட்டையும் தனி ஆளா சாப்பிட்டு அவர்தான் எங்களோட குலதெய்வம் அப்படிங்கறத மறுபடியும் சிவன் நிரூபிச்சிட்டாரியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த ஆரக்கன் சொல்றேன். இதெல்லாம் கேக்குற நம்ம நந்தி, பேசாம இருங்கடா அப்படின்னு அவங்கள அமைதியா இருக்க சொல்லிவிட்டு, நம்ம பார்வதியால மட்டும்தான் இதுக்கு ஒரு வழி சொல்ல முடியும், நான் அவங்க கிட்ட போய் பேசுறேன்னு பார்வதி தேவி கிட்ட ஓடுறாரு. பார்வதி கிட்ட போய், மாதா மகாதேவரை உங்களால மட்டும்தான் நிறுத்த முடியும், அவரோட இந்த அடங்காத பசியை பார்த்தா முழு உலகத்தோட சாப்பாட ஒண்ணு சேர்த்தா கூட அவர் ஆட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, அவர் பசியை தீர்க்கவே முடியாது மாதா அப்படிங்கிற. நந்தி தேவர் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறமா அங்க இருந்து நம்ம கிளவி பார்வதியை பார்த்து, வேணாம் பார்வதி, மாப்பிள்ளையே சாப்பிடாதீங்க அப்படின்னு நாம அவர்கிட்ட போய் சொல்லி அவரை அவமானப்படுத்த முடியாது, ஏற்கனவே அவர் இங்க வந்ததுல இருந்தே நாம அவரை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், திரும்பி நாம அந்த தப்ப செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுது பாட்டிமா. ஆனாலும் நம்ம நந்தி விடாம மகாதேவரை சாப்பிடுறதுல இருந்து நிறுத்துறது ரொம்ப முக்கியம் தாயே, அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவரை தடுத்து நிறுத்துங்க மாதான்னு சொல்றாங்க. வேண்டி கேட்டுக்கிறாரு நந்தி. இப்படி 2 பேர் சொல்றதையும் கேட்ட நம்ம பார்வதி தேவி பாட்டிமாவை பார்த்து, பாட்டிமா உங்களால உங்க மாப்பிள்ளையே நிறுத்த முடியாது, ஆனா என்னால என் புருஷனை நிறுத்த முடியும் இல்லையா, ஒரு பொண்டாட்டி புருஷன் கிட்ட போதும் போதும் எந்திரிங்க அப்படின்னு சொல்றதுனால எந்த ஒரு அவமானமும் யாருக்கும் ஏற்பட போறது இல்ல, நான் அவர்கிட்ட போய் பேசுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி கொஞ்சம் தூரம் அந்த திரை கிட்ட நகர்ந்து போய் சிவபெருமான இப்பதான் நேருக்கு நேரா பாக்குறாங்க. சிவனை நேருக்கு நேரா பார்த்து, ஆண்டவா என்ன செய்றீங்க, மனித ரூபத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இப்ப ஏதோ ஒரு புதிய லீலையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க போலயே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன் மனசுலயே, நான் என்ன டாலிங் லீலை நடத்துறேன், உங்க அப்பாவோட ஆணைப்படிதான் என் பசி தீர நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், என் பசி அடங்குற வரைக்கும் சாப்பிட சொன்னார், அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம பார்வதியோ, போதும் போதும், நீங்க ஒன்னும் அவர் சொல்றதை அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்ல, நான் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யாம விட்டுட்டேன், அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க, நான் உங்களை நேருக்கு நேரா பார்த்து உங்ககிட்ட பேசவே இல்லை, பேசாத இவளை பார்க்காத இவளை பார்க்க வைக்கணும், பேச வைக்கணும்னு சொல்லி தானே இந்த சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அற்புதமா கரெக்டா மேட்டரை கண்டுபிடிச்சு அந்த அம்மா சொல்லிடுது. நம்ம சிவனை சிரிச்சுக்கிட்டே, ஆமா டாலிங், நீதான் எத்தனை தடவை கூப்பிட்ட என்ன பாரு என்ன பாரு அப்படின்னு, முஞ்சி கொடுத்து பாத்தியா, அதான் உன்னை பார்க்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சேட்டை செய்ய வேண்டியதா போயிடுச்சு அப்படிங்கிற. இதெல்லாம் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டே நம்ம பார்வதி தேவி தரைய தாண்டி சிவன் கிட்ட போய் அவரை நேருக்கு நேரு நல்லபடியா பார்த்து, மனித ரூபம் எடுத்ததுல உங்களோட யோசிக்கிற அந்த முறை கூட மனிதர்கள் மாதிரியே மாறி போச்சு அப்படின்னு இப்பதான் வாயை திறந்து பேசுறாங்க. சேட்டை செய்றீங்கல்ல, இந்த வால் சேட்டையெல்லாம் மனுஷ பயிலுக்கு தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம சிவனை பார்த்து, சிவனே சரி இப்போ இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி சிவனோட தட்டுல இருக்கிற சாப்பாடை எடுத்து பார்வதி தேவி அவங்க கையால அப்படியே ஊட்டி விடுறாங்க. சும்மா 3 வாய் தாங்க பொண்டாட்டி புருஷனுக்கு ஊட்டி விடுறாங்க. 4வது வாயை அப்படியே ஊட்ட வரும்போது நம்ம சிவன், போதும் பார்வதி போதும், எனக்கு பசி அடங்கிடுச்சு, அன்னபூரணியாகிய நீ உன் கையால எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது எனக்கு பசி தீந்தே போச்சு, திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டது சபையில இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆஹா 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 அப்படிங்கிறாங்க. அப்பாடா சிவனோட பசி அடங்கிருச்சியா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் நம்ம சிவன் சபையில சுத்தி நிக்கிறவங்க எல்லாரும் அவரையும் பார்வதி தேவியும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கிறத பாக்குறாரு. பார்த்தவர் பார்வதி தேவி கிட்ட, பார்வதி ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பத்தோட என்ன பாக்குறாங்க, நீ எனக்கு ஊட்டி விட்ட அந்த 3 வாய் சாப்பாடை மட்டும் தான் நான் சாப்பிட்டேன், வேற எதையுமே நான் சாப்பிடலையே அப்படின்னு சொல்றேன். உடனே பார்வதியும், உங்க லீலையை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், ஆனா அவங்க யாருக்கும் தெரியாதே, இப்படியே நீங்க வெறும் லீலைகளா இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லீலாதரன் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க பேர் வச்சாலும் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அடுத்து நம்ம சிவன், இந்த தட்டுக்காக நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு பார்வதி தேவி கிட்ட சொல்லி நந்தியை கூப்பிட்டு, நந்தி இந்த தட்டை மாதாவோட இடத்துல வச்சிருன்னு சொல்றாரு. அடுத்து நம்ம பார்வதி தேவியும் சிவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட இருந்து நம்ம
நம்ம நந்திதேவர் கூட திரைக்கு இந்த பக்கம் அவங்களோட இடத்துக்கு இப்ப வந்து சேர்ந்துறாங்க. வந்தவங்க பர்வதராஜனை பார்த்து, அப்பா திருமண ஊர்வலத்துல கலந்துகிட்ட இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாற சொல்லுங்கப்பா, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான்ப்பா நான் சாப்பிடுவேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம பர்வதராஜன், சாப்பாடு மறுபடியும் தயாராகிட்டு இருக்குமா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற. அதுக்கு நம்ம பார்வதி, அப்பா நம்ம சிவன் இவ்வளவு நேரம் நடத்திக்கிட்டு இருந்த அந்த லீலையை பத்தி உங்களுக்கு கூட தெரியலையாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் தான் விளக்கத்தை அந்த லீலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா மாங்குன்னு சட்டி சட்டியா அள்ளி அள்ளி சாப்பிட்ட நம்ம சிவன் அந்த சாப்பாடை அவர் ஏத்துக்கல. நான் கடைசியா ஊட்டி விட்ட அந்த 3 வாய் சாப்பாடு மட்டும் தான் சிவன் சாப்பிட்டது. நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் கிச்சன்ல போய் பாருங்க, எல்லா பாத்திரத்திலையும் சமைச்சபடி அப்படியே நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நந்திதேவர், பர்வதராஜன், சமயக்காரன் எல்லா பேரும் கிச்சன் பக்கம் ஓடி போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அங்க நம்ம பார்வதி தேவி சொன்ன மாதிரியே எல்லா பாத்திரத்திலையும் அப்படியே சாப்பாடு, குழம்பு, லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் நிறைஞ்சு கிடக்கு. சமயக்காரன், ஐயோ ராஜா இது எப்படி சாத்தியம், நானே 2 கண்ணால பார்த்தேன், சாப்பாடெல்லாம் காலியா கிடந்தது, இப்ப எப்படி எல்லாமே ஏதோ மேஜிக் பண்ண மாதிரி ஃபுல்லாகி கிடக்கு, இது ஒரு பெரிய மகத்துவமான விஷயம் அப்படி இப்படின்னு சமயக்காரர் பேச ஆரம்பிக்கிறார். பாத்திரத்துல சாப்பாடு நிறைஞ்சிருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்படுற நம்ம நந்திதேவர், என்னோட மாதாவோட கையால சிவன் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார், அதுக்காக தான் இந்த லீலையை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு நந்தி சொல்லிடுறாப்ல. இத புரிஞ்சுக்காம நானே ஐயோ எல்லா சாப்பாடும் காலியாயிருமோ, பெரிய அவமானம் வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டேன். ஆனா அன்னபூரணியா இருக்கிற பார்வதி இருக்கிற இந்த வீட்டுல சாப்பாட்டுக்கு பஞ்சம் வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெருமையா பேசிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்வதி எங்கேயோ நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கூட நடந்து வர்ற ஜெயா, விஜயா, ஏமா கல்யாணம் பண்ண என்னமா நடக்குது இந்த அரண்மனையில, நீ அன்னபூரணி தேவியா, சிவன் லீலாதரனா அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தவங்க வந்து நம்ம பார்வதி தேவி கிட்ட, ராஜகுமாரி உங்களை சந்திக்கிறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. யாருன்னு பாக்குறதுக்காக இவங்களும் போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த சிற்பி ஒருத்தன் வர, அந்த சிற்பி சமுதாயத்துல இருந்து ஒரு சிற்பி இங்க வர. அவர் பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பார் போல. பார்வதி வரமாட்டாங்கன்னு நினைச்சு என்ன மாதிரி ஒரு சாதாரண சிற்பிய ராஜகுமாரி பார்க்க வருவாங்களா, நான் தான் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இங்க இருந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போற சமயம் பார்த்தா பார்வதி அங்க வராங்க. இருங்கன்னு சொல்லிட்டு சிற்பி கிட்ட வந்து, நீங்க என்ன பார்க்க வந்துட்டு இப்படி பார்த்தும் பேசாமல போறது அவ்வளவு நல்லா இல்ல, சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த சிற்பி பார்வதியை நேர்ல பார்த்துட்டு அவர் கையில வச்சிருக்கிற ஒரு பொருள், அது ஏற்கனவே அப்படியே துணியால மூடி வச்சிருக்கிறார், இன்னும் அதை இன்னொரு துணியை போட்டு மறைக்கிறார். அதை பாக்குற நம்ம பார்வதி தேவி, நீங்க எனக்கு கல்யாணம்ன்றதுனால எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்கீங்க, அப்போ ஆசீர்வாதம் செய்யும் போது எனக்கு அன்பளிப்பா எதையும் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு இவங்களே வாய் விட்டு கேக்குறாங்க. ஏன்னா அவர் ஏதோ கொண்டு வந்திருக்கிறார், கல்யாண பரிசா கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு கொண்டு வந்திருக்கிறார், ஆனா அது ரொம்ப இழிவா சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு அவமானம் போயிடுமே சொல்லிட்டு தயங்குறார். அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களே வாய் விட்டு கேக்குறாங்க, குடியா கல்யாண பரிசு அப்படின்னு. அவரோ, என்கிட்ட பார்வதியாகிய நீங்க நின்னு பேசி என்கிட்ட ஆசீர்வாதம் கேக்குறீங்க, இதுவே உங்க பெரிய மனசை காட்டுது, ஆனா உங்களுக்கு ஏத்த ஒரு அன்பளிப்ப என்ன மாதிரி ஒரு ஆளால கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற. அதுக்கு நம்ம பார்வதி தேவி, சிற்பி உங்க பையனாலதான் நான் சதியா இருக்கும்போது என்னோட வாழ்க்கையோட குறிக்கோளையும் லட்சியத்தையும் உணர்ந்தேன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் திரும்பி நினைச்சு பாக்குறாங்க. இதையெல்லாம் பாக்குற அந்த சிற்பி தேவி, அப்ப நீங்க என்ன மறந்துடலையா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஞாபகம் இருக்கிறது, உங்களோட சிற்பி சமுதாயத்தினாலதான் நான் என்னோட வாழ்க்கையோட லட்சியத்தையே உணர்ந்தேன், ஆனா என்னோட காரணமா உங்க சமுதாயமே எவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிச்சீங்க, நாடு கடத்தப்பட்டீங்க, அதையெல்லாம் என்னால மறக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தவரை பார்த்து, நீங்க எனக்கு சாதாரணமானவர் கிடையாது, பூஜிக்கப்பட வேண்டிய அந்த கடவுளுக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லி கை கூப்பி அவரை வணங்கி, நான் என்னோட தர்மத்திலிருந்து என்னைக்குமே விலக மாட்டேன், அப்படி விலகாம இருக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கன்னு சிற்பி கிட்ட ஆசீர்வாதம் கேக்குறாங்க. இதை கேட்ட அந்த சிற்பி அழுகவே ஆரம்பிச்சார். அழுதுகிட்ட, இது என்னோட பெரிய பாக்கியம் தேவின்னு சொல்லிட்டு அவர் மறைச்சு வச்சிருந்த அந்த பொருளை திறக்கிறார். அது நம்ம தட்சன் ஆட்சி காலத்துல அவன் ஒரு பெரிய விஷ்ணு சிலைய கோயிலுக்குள்ள கொண்டு வரும்போது கோயிலுக்குள்ள அந்த சிலை போகாது, அந்த சிலை முழுமையடையணும்னா கொஞ்சம் ஓரமா சின்னதா ஒரு சிவலிங்கத்தை செஞ்சிருக்கணும். ஒரு சிற்பி செஞ்சு கொடுத்து அதுதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிருக்கும். அதே சிவலிங்கம் அன்னைக்கு சதி தேவி அதை எப்படி வாங்கினாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்வதி தேவி வாங்கிக்கிறாங்க. என்னோட ஆசீர்வாதம் உங்க கூட எப்பவுமே இருக்கும் தேவி அப்படின்னு வாழ்த்துறார் சிற்பி. பார்வதி தேவியும் அந்த சிவலிங்கத்தை பார்த்து, இந்த சிவலிங்கத்தினாலதான் சதியில இருந்து பார்வதியா நான் மாறுற என்னோட அந்த யாத்திரை ஆரம்பமாச்சு, இந்த சிவலிங்கம் என்னோட உயிரை விட ஒரு மகத்துவமான பொருள்னு சொல்லி சிவலிங்கத்தை கையில வச்சுக்கிட்டு அந்த சிற்பியை வணங்குறாங்க. சோ ஃபைனலா அந்த சிவலிங்கம் எங்கேயோ உருவாகி எங்கேயோ சுத்தி கடைசியில மறுபடியும் சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம நந்திதேவர் அவரோட குரூப் கூட பேசிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்க. சிவகணங்கள் கிட்ட நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறமா அரண்மனைக்குள்ள வந்து அப்ப சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நல்ல பசங்களா கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறீங்க, திட்டு வாங்கினாதான் கண்ட்ரோலா இருப்பீங்க போல, உங்களை பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா பெருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சிவகணங்களை வாழ்த்துறாரு. இன்னைக்கு உங்களாலதான் நம்ம பிரபுவை யாரும் கேள்வி கேட்கல, அசிங்கப்படுத்தல, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற. இதை கேட்கிற ஒரு சிவகணம், நம்ம பிரபுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம் நந்தி, நாங்க எங்க வாழ்க்கையே கூட அவருக்காக தியாகம் செய்யறதுக்கு தயார் அப்படின்னு சொல்றேன். மத்த சிவகணங்களும் ஆமா ஆமான்னு சொல்ல, இவங்க இப்படி கூட்டமா நின்னு பேசிட்டு இருக்கிறத அந்த பக்கத்துல இருந்து வர்ற தேவர்கள், அதுவும் முக்கியமா நம்ம
இந்திரன் கேட்டுக்கிட்டு நல்லா ஜோக் அடிக்கிறீங்கடா, நீங்க வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வேற நீங்க தியாகம் செய்ய போறீங்களா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறான். இதை கேட்கிற நம்ம நந்தி, யோ இந்திரா, சிவகணங்கள் ஏதாவது தப்பு செஞ்சா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தான் தேவர்களாகிய உங்களோட கடமையை தவிர இந்த மாதிரி நக்கல் செய்யறது கிடையாது. நீங்க எப்படி தேவகணங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாரும் சிவகணங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்படி பேசிட்டு இருக்கும்போது சிவகணத்துல ஒரு சிவகணம், மறந்துடாதீங்க தேவகணங்களா, எப்படி அசிங்கம்னு ஒண்ணு இல்லாம அழகுக்கு எந்த மகத்துவமும் இல்லையோ அதே மாதிரிதான் அழிக்கிறவன்னு ஒத்தவன் இல்லாம காப்பாத்துறதுக்கு எந்த வேலையுமே இங்க இல்ல. நீங்க காக்க பிறந்தவங்க, நாங்க அழிக்க பிறந்தவங்க, சோ நாங்க இல்லாம உங்களுக்கு மகத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இத பாத்துக்கிட்டு இருந்த தேவர்கள்ல அக்னி தேவர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்து, நல்லா பேச கத்துக்கிட்டீங்க, எல்லாரும் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க, இப்ப நீங்க சொன்னதை ஆனா நிரூபிச்சு காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இப்படியாக இந்த ரெண்டு குரூப் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போது அங்க நம்ம பர்வதராஜன், குருதேவர், மகாமந்திரி எல்லாரும் வராங்க. அவங்கள பார்த்ததும் இந்த குரூப் அவங்கள வணங்க, ராஜா அந்த ரெண்டு குரூப் கிட்டையும் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு வேண்டுகோள், எல்லாரும் சபைக்கு போய் அங்க நடக்கிற கேள்வி விவாதத்துல கலந்துக்கங்க. அங்க ஹிமாலய ராஜ்யத்துல இருக்கிற வேதம் படிச்ச பண்டிதர்கள் நிறைய பேரு அவங்களுக்கான அவங்க மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான விட உங்க எல்லார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இத கேட்கிற நம்ம சிவகணங்கள், என்னது கேள்வி விவாதமா, அங்க எங்களுக்கு என்னையா வேலை அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. ஆனா இந்திரதேவர் மட்டும் அவங்க எல்லாரோட கேள்விகளுக்குமான விடையும் நிச்சயமா அவங்களுக்கு இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, பர்வதராஜன் தேவகணங்கள், சிவகணங்கள் இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சபைக்கு கிளம்புறார். சபையில நம்ம மாப்பிள்ளை சிவன், பர்வதராஜன் அப்புறம் எதிரா வாதம் நடத்துற வகையில வேதம் படிச்ச பண்டிதர்களும் தேவர்களும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சிவகணங்களும் அதே சபையில தான் இருக்காங்க. நம்ம நந்தி தேவர் சிவன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கார். அப்போ அந்த பண்டிதர்கள் எல்லாரும் பர்வதராஜனோட ஆட்சி காலத்துல தான் வேதங்கள் நல்ல முறையில் படிக்கப்பட்டு அதோட மகத்துவம் எல்லா மக்களையும் போய் சென்றடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பர்வதராஜனை வாழ்த்திட்டு பண்டிதர்கள் அந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறாங்க. பண்டிதர்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் அவங்களே தான் பதில் சொல்லிக்கிறாங்களே தவிர நம்ம தேவர்கள் யாருமே எந்த பதிலும் சொல்லல. கடைசியில ஒரு பண்டிதர் எந்திரிச்சு நம்ம சிவனை பார்த்து, மகாதேவா, நான் இப்படி பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா உங்க திருமண ஊர்வலத்துல வந்த தேவர்கள் யாராலையும் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு உருப்படியாக பதில் சொல்ல முடியல. நீங்க வேதங்களை நன்கு கற்று அறிந்தவர், நீங்க ஏன் இந்த கேள்வி விவாதத்துல கலந்துக்க கூடாது அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், இந்த மாதிரியான விவாதங்களுக்கு எல்லாம் என்னோட தேவை இல்லை, வேண்டுமென்றால் உங்களோட அடுத்த கேள்விக்கான பதில என்னோட சிவகணங்கள் சொல்லட்டுமே அப்படின்றார். இதை கேட்ட அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாரும், என்னது சிவகணங்களா, இவங்களுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. சிவகணங்களே கூட நாங்களா பிரபுங்கிற மாதிரி சிவனை பார்க்க நம்ம சிவன், நீங்க தான், உங்களால முடியும்னு சொல்றாரு. அடுத்து கொஞ்சம் அந்த விவாத சபையை விட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம பார்வதி அவங்க ரூம்ல தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மீனா பார்வதியோட பக்கத்துல போய் உட்கார்ந்து அவங்க கையை பிடிச்சு, பார்வதி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கல்யாண வேலைகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே ஒழுங்கா நல்ல முறையில நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாம் மகாதேவரோட கிருபையால தான், உன்ன ஒரு கல்யாண பொண்ணா பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்லாம வாழ்க்கையோட எல்லா முடிவுகளையும் நீயே சுயமா சரியா எடுக்கிறத பார்க்கும்போதுதான் எனக்கு கொஞ்சம் கர்வமாவே இருக்கு. பார்வதி, நீ என்ன நான் செய்யவிருந்த ஒரு பெரிய பாவத்துல இருந்து காப்பாத்தி இருக்கிற, ஏதேதோ சொல்லி முக்காலமும் உணர்ந்த அந்த சிவனையே மாப்பிள்ளையா ஏற்காம நான் முட்டாத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன கொஞ்சம் மன்னிச்சிரு பார்வதி அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்கிறது அந்தம்மா கேக்குது. அதுக்கு நம்ம மீனாவதியோ, இல்ல பார்வதி, நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கிறேன், உங்க ரெண்டு பேரோட வழியில நான் எத்தனையோ முறை தடையா செய்யக்கூடாத சேட்டைகளையும் செஞ்சிருக்கிறேன், ஆனா நீங்க ரெண்டு பேரும் உங்க அறிவாலையும் பொறுமையினாலையும் எல்லா தடைகளையும் தகர்த்து எரிஞ்சு இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கீங்க. அதுவும் தடையா நடுவுல நிக்கிறது சொந்த பந்தம் இருக்கும் போது அவங்கள காயப்படுத்தாம நீங்க தாண்டி வந்தீங்க பாத்தீங்களா, பேஷ் பேஷ், அருமை அப்படின்னு பாராட்டுறாங்க அம்மா. பார்வதி, நான் செஞ்ச இந்த தப்புகளுக்கு எல்லாம் மகாதேவர் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. பார்வதி தேவியோ, அம்மா இதுக்கான எந்த அவசியமும் கிடையாதுமா, உண்மையான மனசோட யாரு மன்னிப்பு கேட்டாலும் என்னோட சிவன் அவங்கள மன்னிச்சிடுவாருமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அழுதுகிட்டே, என்னோட சின்ன பொண்ணு பார்வதி எப்போ இவ்வளவு அறிவாளியா வளர்ந்த, என் பொண்ணு இம்புட்டு புத்திசாலியா அப்படின்னு பெருமைப்படுறாங்க. ஆனா நான் தான் மக்கா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பார்வதி தேவியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்படி இங்க ஒரே பாச போராட்டமா நடந்துகிட்டு இருக்க அந்த பக்கம் சபையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. சபையில சிவகணங்கள் எல்லாரும் ஐயோ என்ன கேள்வி கேட்க போறாங்களோங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சபையில ஒரு பண்டிதர் எந்திரிச்சு சிவகணங்கள் கிட்ட, கேள்வி ரொம்ப கஷ்டமானது, கவனமா கேளுங்கன்னு சொல்லி பர்வதராஜனோட ராஜ்யத்துல எத்தனை சிட்டுக்குருவிகள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அங்க நம்ம இந்திரனோட ஃபேஸ பார்த்தா, என்ன இப்படி முட்டாத்தனமா கேக்குறாங்க, இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் யாருக்கு தெரியும், ஆயிரக்கணக்கில் சிட்டுக்குருவிகள் இருக்கும், ஒவ்வொன்றையும் நம்ம எண்ணிக்கிட்டா இருக்க முடியுங்கிற மாதிரி ஃபேஸ வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சிவகணங்கள் இதுக்கு பதில் சொல்றாங்க, 19,000 சிட்டுக்குருவிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதில கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க, எப்படி இவ்வளவு துல்லியமா சொல்றாங்க அப்படின்னு. அப்ப நம்ம இந்திரன், இவ்வளவு வேகமா, அதுவும் ரொம்ப நம்பிக்கையோட எப்படிடா 19,000 சிட்டுக்குருவிகள் இந்த ராஜ்யத்துல இருக்குன்னு உங்களால சொல்ல முடியும், ஒருவேளை அந்த 19,000 சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கையை விட கம்மியா இருந்தா, இல்ல 4 சிட்டுக்குருவி கூட இருந்தா அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு நம்ம சிவகணங்கள் சிரிச்சுக்கிட்டே, அது ஒண்ணுமில்ல இந்திரா, 19,000 எண்ணிக்கையை விட குருவிகளோட எண்ணிக்கை கம்மியா இருந்தா, கம்மியா இருக்கிற அந்த குருவிகள் எல்லாம் பக்கத்து ராஜ்யத்துக்கோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொந்த பந்தத்தை பாக்குறதுக்கு போயிருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம். கூட இருந்துச்சுன்னா பக்கத்து ராஜ்யத்துல இருக்கிற இல்ல தூரத்து சொந்த பந்தங்கள் எல்லாம் சொந்தக்காரங்களை பாக்குறதுக்காக நம்ம ராஜ்ய குருவிகளை பாக்குறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். எப்படி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர சிரிப்பு. இதை எல்லாத்தையும் பார்த்து பொறுக்க முடியாத ஒரு பண்டிதர் எந்திரிச்சு,
இனிமே விவாதம் வார்த்தைகளால இல்லாம வெறும் கை அசைவுகளை வச்சே கேள்வி கேட்கப்படும், சைகையிலேயே கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவகணங்களை பார்த்து கைய ஒரு ரவுண்டு மாதிரி சுத்தி ஒரு விரலை மட்டும் காட்டுறாரு. இவர் என்ன கேட்கிறாருன்னு யாருக்குமே புரியல. இத பாக்குற நம்ம நந்தி இது எந்த மாதிரியான ஒரு கேள்வின்னு பண்டிதர் கிட்ட கேட்கிறார். அதுக்கு அந்த பண்டிதர் இதுதான் கேள்வி, தெரிஞ்சா பதில் சொல்லுங்கிறாப்ல. அப்ப நம்ம சிவன் நந்தி கிட்ட, நந்தி இந்த பண்டிதர் கேட்கிற இந்த கேள்விக்கு உனக்கு என்ன பதில் தோணுதோ அதை சொல்லுன்னு சொல்றார். நம்ம நந்தி தேவரும் சிவனை வணங்கிட்டு பண்டிதர் ஒரு விரலை காட்டினாரா, நம்ம நந்தி 2 விரலை காட்டுறார். அடுத்து பண்டிதர் 3 விரலை காட்ட நம்ம நந்தி 5 விரலை காட்டுறார். பண்டிதரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா நந்தி தேவர் சொல்றது எல்லாம் சரிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. கடைசியா பண்டிதர் 5 விரலையும் மூடி 1ன்னு காட்டுறார். அதுக்கு நம்ம நந்தி தேவர் மாடு கொம்பு வச்சு முற்ற மாதிரி காட்டுறார். இத பார்த்து அந்த பண்டிதர் பயந்துறாரு. இருந்தாலும் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் நம்ம நந்தி பதில் சொல்லிட்டாரு. அதனால உங்க தோல்வியை நீங்க ஒத்துக்கங்க அப்படின்னு நம்ம சிவன் அந்த பண்டிதர் கிட்ட கேக்குறாரு. ஆனா யாருக்குமே பண்டிதர் என்ன கேட்டாரு, நந்தி என்ன சொன்னாருங்கிறது புலப்படல, புரியல. அதனால நம்ம சிவன் கிட்ட இன்னொரு பண்டிதர் எந்திரிச்சு நந்தி தேவர் இந்த கேள்விவாதத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் எங்க எல்லாருக்கும் புரியும். பத்தாததுக்கு நந்தி ரொம்ப கரெக்டா வாய் வழியா எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நாங்க எங்களோட தோல்வியை ஒத்துப்போம், அது வரை நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிராப்ல. நந்தி தேவரும் இதுல எக்ஸ்பிளைன் பண்ண என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த கேள்வி விவாதத்தை புரிஞ்சுக்கிட்ட விதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். பண்டிதர் ஒரு விரல காட்டினதுல நான் உன்ன ஒரு தடவை அடிப்பேன்னு அவர் மிரட்டினாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டார், புரிஞ்சுக்கிட்டார். அதனால நான் 2 விரல காட்டி நீ என்ன ஒரு தடவை அடிச்சா நான் உன்ன 2 தடவை அடிப்பேன்னு சொன்னேன் அப்படிங்கிறா நம்ம நந்தி. அடுத்து அந்த பண்டிதர் சும்மா இல்லாம 3 விரல காமிச்சு 3 தடவை அடிப்பேன்னு சொன்னாப்ல. நான் 5 தடவை அடிப்பேன்னு பதில் சொன்னேன். அதுக்கு அவர் 5 விரலையும் மடிக்கி நான் முட்டியாலேயே குத்துவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் என்னோட தலையை கீழே குனிஞ்சு நான் ஒரு காளை மாடு, என் தலையில இருக்கிற அந்த 2 கொம்பு இருக்கே அதை வச்சு உன்னை முட்டுவேன்னு சொல்லி நான் அவருக்கு பதில் சொன்னேங்கிற மாதிரி அவருக்கு புரிஞ்ச மாதிரி அந்த விளக்கத்தை எடுத்து சொல்ல அதை கேட்ட மத்த எல்லா பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆனா பண்டிதர்கள் மட்டும் ரொம்ப கோவமா எந்திரிச்சு நிக்கிறாங்க. நம்ம சிவன் பண்டிதர்களை பார்த்து இப்போ உங்களோட டவுட் கிளியர் ஆயிடுச்சா, தோல்வியை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். சிவன் சொல்றதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆன பண்டிதர் இது என்ன சாதாரண விளையாட்டு நினைச்சிட்டீங்களா மகாதேவா, நான் கூட ஏதோ நந்தி தேவர் ஏதோ ஒரு தத்துவத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா அவர் என்னவோ அடிப்பேன் முட்டுவேன்னு பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கோவமா பேச நம்ம சிவன் சரி இப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்கீங்கன்னு கேட்கிறார். அடுத்து பண்டிதர் அவரு புரிஞ்சுக்கிட்ட விதமா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த கேள்வி கேட்ட பண்டிதர், பிரபு நான் ஒரு விரலை காட்டி உலகம் அனைத்துக்கும் முதன்மையானது பிரம்மத்துவம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நம்ம நந்தி தேவர் 2 விரலை காட்டினார். அப்போ உலகில் முதன்மையானது ஒரு தத்துவம் இல்ல 2 தத்துவம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த 2 தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்னு மனிதர்கள், இன்னொன்னு மனிதர்கள் சார்ந்து வாழ வேண்டிய அந்த இயற்கை. அடுத்து நான் 3 விரலை காட்டினேன். 3 விதமான குணங்கள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதை பத்தி நான் சொன்னேன். அதுக்கு நம்ம நந்தி தேவர் 5 விரலை காட்டினார். அதுக்கு பஞ்சபூதங்கள் தான் அர்த்தம்ங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து நான் கை முட்டிய மடிக்கு காட்டினதுக்கான காரணம் பஞ்சபூதங்களும் ஒன்னு சேர்ந்தாதான் உலகத்தை வழிநடத்த முடியும், சோ எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லாம சொன்னேன். ஆனா கடைசியா நந்தி தேவர் மாடு முட்டுற மாதிரி நிக்கவும் அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு ஒன்னும் புலப்படல மகாதேவா, நான் குழம்பி நிக்கிறேன் அப்படிங்கிறாரு கேள்வி கேட்ட அந்த பண்டிதர். இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே கேள்வியையும் நீங்களே கேட்டுட்டு பதிலையும் நீங்களே சொல்லிட்டீங்களே, இதுக்கு பேரு விவாதமா பண்டிதரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தி கிட்ட அவரோட கடைசி பதிலுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க சொல்றார். நந்தி தேவரும் இப்போ கொஞ்சம் சீரியஸா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பண்டிதரே நீங்க சொல்ற மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ குணங்கள் இருக்கலாம், ஆனா இந்த குணங்கள் எல்லாம் உருவாக்குனது மனித மூளை. உண்மையை சொல்ல போனா இந்த உலகமே ஒரு பிரம்மை, ஒரு மாயை. என்னோட மகாதேவரை பொறுத்தவரை எல்லாமே நிர்குணங்கள், எல்லாமே நிர்குணங்கள் தான். நீங்க உங்களோட 5 விரலையும் அப்படியே மடக்கி இந்த உலக இந்த பிரபஞ்சத்தையே வழிநடத்துறது பஞ்சபூதங்கள் நீங்க சொன்னீங்க. எல்லாம் ஒன்னு சேர்ந்து உழைச்சாதான் இந்த உலகம் உருப்படும்னு சொன்னீங்க. ஆனா நானும் இந்த உலகமே ஒரு பிரம்மை, இது ஒரு மாயைன்னு சொன்னேன். இதுவும் அழியக்கூடியதே அப்படிங்கறத குறிக்கிற விதமா தான் நான் அந்த மாடு முற்ற மாதிரி செய்ய பண்ணேன் அப்படின்னு நம்ம நந்தி தேவர் பதில் சொல்ல எல்லா தேவர்களும் அந்த பதிலை ஏத்துக்கிறாங்க. ஆனா பண்டிதர்கள் சைடுல இருக்கிற ஒருத்தவர் மட்டும் மகாதேவா வேதங்கள்ல எப்படி பூஜிக்கணும், தவ செய்யணும், விரதம் இருக்கணும், அறிவுக்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாமே வேதங்கள்ல சொல்லி தராங்க, ஆனா நீங்க சொல்ற இந்த நிர்குணத்தை பத்தி யாருமே சொல்லலையே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன் பிரம்மதேவர் வேதங்களை கொடுத்தார், அதுலதான் எல்லா குணங்களையும் தாண்டி நிர்குணத்துக்கு போற அந்த பாதை இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் வேதத்துல எழுத்து வடிவில் இருக்கிற அந்த குணங்களை மட்டுமே கத்துக்கிட்டீங்களே தவிர அதுக்கு அடுத்த அந்த நிர்குணத்தை நீங்க கத்துக்கல. கேள்விகளை நீங்களே கேட்டு பதிலையும் நீங்களே சொல்றத அந்த அழக கேட்டாலே தெரியுது உங்களோட மனசுல நீங்க தான் பெரிய இவன் பெரிய அறிவாளிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு. எப்படி நிறைஞ்ச பாத்திரத்துல வேற எதையுமே போட முடியாதோ அதே மாதிரிதான் எல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அப்படியே நிறைஞ்ச குடம் மாதிரி நீங்க இருக்கிறதுனாலதான் அதுக்கு அப்புறம் உங்களால எதையுமே கத்துக்க முடியாம போயிடுது. அதனாலதான் அந்த நிர்குணத்தை பத்தி உங்களால கத்துக்க முடியல, அந்த நிலையை உங்களால அடைய முடியலன்னு சொல்றாரு நம்ம சிவன். இதை கேட்ட ஒரு பண்டிதர், அப்போ நாங்க எப்பதான் அந்த நிர்குணத்துக்கான ஞானத்தை பெறுவோம் மகாதேவா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம சிவன், நான் 4 வேதங்களையும் சீக்கிரமாவே ஒன்னா மாத்தி அந்த வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த கஷ்டத்தை குறைச்சு எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி வேதங்களை உபநிடதங்களா மாத்த போறேன். அப்போ உலக மக்கள் எல்லாருக்கும் வேதங்கள் ரொம்ப ஈஸியா போய் சேரும், வேதங்களை படிச்சு ஈஸியா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்றேன். இதை கேட்ட எல்லாருக்கும் சந்தோஷம், ஆஹா ஆஹா அப்படின்னு பாராட்டுறாங்க. சிவன் இப்படி சொல்றதை கேட்ட நம்ம
நம்ம பர்வதராஜன் சிவனை வணங்கி, இன்னைக்கு நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த இந்த ஞானம் அதி உத்தமமானது, அதுக்கு நாங்க என்னைக்குமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்போம்னு சொல்லி அந்த சபையில நடந்த அந்த விவாதத்தை இன்னும் நாங்க கத்துக்கிறதுக்கு நிறையவே இருக்குன்னு பண்டிதர்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி விவாதத்தை அந்த இடத்துல முடிச்சுக்கிறாங்க. அடுத்து பர்வதராஜன் மாப்பிள்ளை சிவனுக்கு தனியா ஏதோ மாப்பிள்ளை பூஜை ஒண்ணு செய்யணும்னு சொல்லி அதுக்கு எல்லாரும் ரெடியாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ரெடியாக சொல்றாரு. அவங்களும் அடுத்த கட்ட பூஜைக்கு தயாராங்க. அடுத்து என்ன ஆகும்? எல்லாம் அப்படியே பாசிட்டிவாவே சந்தோஷமாவே போகுது. நடுவுல பஞ்சாயத்துன்னு ஏதாவது வராதா, பிரச்சனைன்னு ஒண்ணு வராதா, ட்விஸ்ட் வராதா, டர்ன் வராதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து வரும். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.